பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் உண்மைதான். ஆனால் என்ன செய்யக்கூடாதா? பணத்தை நம்பக்கூடாது. உலகம் பணத்தை நம்புது, தெய்வமாக நம்புது. ஆனால் நாம் பணத்தை நம்பக்கூடாது. அதுக்கு பதிலாக பணத்தை தருகிற தெய்வத்தை நம்ப வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுது. பிரசங்கி 10:19 விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லும்போது அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கவனித்தோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் விளங்கும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விருந்து செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அந்த விருந்து செய்கிறதுக்கு பணம் அவசியம். அதே போல் திராட்சரசம் இருதயத்தை களிப்பாக்கும், சரிதான். ஆனால் இருதயத்தை களிப்பாக்குகிற அந்த திராட்சரசம் வேணும்னா பணம் இல்லாமல் கிடைக்காது. அதனால் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்கியத்தை நம்முடைய நடைமுறையில் நம்ம கவனிக்கணும்னு சொன்னால், நான் பரிசுத்தவானாக இருக்கலாம், நான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு, ஐயா நான் பரிசுத்தவான் நான் கிளம்புட்டுமான்னு சொன்னாக்க டீ கடைக்காரரை நான் அனுப்பிட மாட்டார். நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐயா, ஆனால் டீக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் பஸ்ஸில் ஏறி பிரயாணம் பண்ணும்போது, நான் கர்த்தருக்கு பிரியமானவனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரயாணம் பண்ண முடியாது. நான் பயணச்சீட்டுக்கு உண்டான காசை கொடுத்தா தான் அங்கே நடத்துனர் என்ன பஸ்ஸில் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவார். ஸோ இதுதான் உண்மை. நடைமுறையில் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவுகிற காரியமாக இருக்கிறதுனால உலகத்தில் பணத்தை பற்றி நிறைய பழமொழிகள் உண்டு. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயம்னு சொல்லுவாங்க, பணம்னு சொன்னால் பிணமும் வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்கிறதுனால காசே தான் கடவுளாடான்னு சொல்லி ஒரு கவிஞனும் பாட்டும் பாடி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பணத்தை பற்றி உலகத்தில் இவ்வளவு பெரிய மதிப்பு கொண்டு பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்கிறத அவங்க அங்கீகரிச்சிருக்கும்போது, இந்த பணத்தை பற்றியும் பொருளை பற்றியும் வேதம் நமக்கு நிறைய எச்சரிக்கைகள் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வேதத்தை திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமையில் விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான்னு சொல்லும்போது, முள்ளுகள் உள்ள இடங்களில் விழுந்த விதையை பற்றி அவர் சொல்லும்போது, அந்த முள்ளுகள் முளைத்து அந்த விதையை நசுக்கி போட்டதுன்னு சொல்கிறாரு. எதெல்லாம் அந்த முள்ளுகள்னு சொல்லி அவர் சொல்லும்போது 3 காரியம் சொல்கிறார். வசனம் வளர்ந்து கனி கொடுக்காதபடிக்கு தடையாய் நிற்கிற காரியம் 3 காரியம் சொல்கிறார். அந்த 3 காரியத்தில் ஒன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று சொல்லி பார்க்குறோம். இதை மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதும்போது பவுல் எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பொருள் ஆசையை குறித்து எழுதும்போது பொருளாசைக்காரர் ஆகிய விக்கிரக ஆராதனைக்காரர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ பணத்தை பற்றி ஏராளமான பழமொழிகள் உலகத்தில் உண்டு, பணத்தை பற்றி ஏராளமான எச்சரிக்கைகள் வேதத்தில் உண்டு. இப்படி இருக்கும்போது இந்த வசனத்திலிருந்து நாம் பணத்தை பற்றி என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்து இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். சாலமோன் ஞானி சொல்லுகிறான், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி. சாலமோன் ஞானி வெறும் ஞானி மட்டும் இல்லை, வெறும் ராஜா மட்டும் இல்லை, அவன் பெரிய பணக்காரன். அவன் பெரிய பணக்காரன். எந்த அளவுக்கு பணக்காரன்னு சொன்னால், அவனுடைய தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் சுத்த பொன்னாக இருந்துதான். அவன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக கருத கூட படலையே. வெண்கலம் கற்களை போல கிடந்து தான் எருசலேமில். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரனாக இருந்தான். இப்போது பெரிய செல்வந்தனாக இருந்த ஒருவன் ஞானியாகவும் இருக்கிறது விசேஷமான ஒரு காம்பினேஷன். இப்போ இந்த காம்பினேஷன் உள்ள ஒருத்தன் இந்த ஆலோசனையை சொல்லுகிறான், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஸோ நாம் கவனித்து பார்த்து சாலமோன் என்ன சொல்லுகிறான்ங்கிறதுல நாம் இன்றைக்கு 2 சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம் என்னன்னு சொன்னால், பணத்தை குறித்து எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பது கட்டாயம், அவசியம். பணத்தை மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிப்பது அவசியம் என்று சொல்லி ஒரு சத்தியம், அதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம்.
மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கணும்னு சொல்லும்போது மதிக்க வேண்டிய அளவை விட அதிகமாக மதிக்கிறது தவறு. உலகம் பணத்தை மதிக்க வேண்டியதை விட அதிகமாக மதிக்குது. அதுதான் உலகம் செய்கிற தவறு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நான் போட்டிருக்க செருப்பு விலை உயர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு நான் அந்த செருப்பை வாங்கியிருக்கிறேன், விலை உயர்ந்த செருப்பு. அது விலை உயர்ந்த செருப்பு என்கிறதுனால நான் தேவாலயத்துக்குள்ளே ஊழியத்துக்கு வரும்போது அதை ஒரு பையில் போட்டு என் கூடவே கொண்டாந்து என் பக்கத்தில் வச்சுக்கொண்டா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தான் அது விலை உயர்ந்த செருப்பாக இருந்தாலும் செருப்பு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறது தான் செருப்புக்கு மரியாதை. அதுக்கு பதிலாக அது நடு வீட்டுக்கு வரக்கூடாது. அது மாதிரி தான் எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கணும். அதுக்காக அந்த விலை உயர்ந்த செருப்பை நான் தகாத விதமாக பயன்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, தாறுமாறாக யூஸ் பண்ணேன்னா விலை உயர்ந்த மதிப்பை இப்போ செருப்பு எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்பீங்க. அதுவும் கரெக்டு தான். மதிக்க வேண்டிய அளவை விட குறைச்சி நான் மதிப்பீடு செஞ்சனாலும் தவறு. எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கணும். உலகம் பணத்தை அதிகமாக மதித்து அதை கடவுளாக நினச்சி பணம் இருந்தால் போதும்னு சொல்லி பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கும்போது விசுவாசிகள் மத்தியில் பணத்தை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு தவறு நடக்குது. அது பெரிய ஒரு மிஸ்டேக். இப்போ குறைத்து மதிப்பிடுறதுன்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாம், நாங்கள் ஊழியமாய் செய்கிறோம் என்று சொல்லி. பிரதர் இதை கொஞ்சம் ஊழியமாக செய்யுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறத பார்க்குறோம். இவங்க ஊழியமாய் செய்யுங்கன்னு சொல்லும்போது ஊதியம் இல்லாமல் செய்யுங்க அல்லது லாபம் நோக்கம் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிற அர்த்தத்தோடு சொல்கிற வார்த்தை இது, ஊழியமாய் செய்கிறோம் என்று சொல்லி. இப்போ இதை நீங்கள் நடைமுறையில் எல்லா பக்கத்துலேயும் பார்க்க முடியும். இவங்க இதை சொல்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் இலக்கிய ஊழியத்தில் பணியாற்றுறேன். நான் வேதாகமத்தை விற்கிற ஒரு ஸ்தலத்தில் நான் உட்கார்ந்து பணியாற்றி வருகிறேன். இப்போ அங்கே வர்றவங்க 90% மேலே ஊழியக்காரர் தான் வருவாங்க. இப்போ இந்த ஊழியக்காரர் நாங்கள் செய்கிறத வியாபாரம் என்று சொல்லி பார்ப்பாங்க, அதை ஊழியம் என்று சொல்லி எடுத்துக்கவே மாட்டாங்க. அது குறித்து அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அது எப்படி உங்களது ஊழியமாகும், நாங்கள் செய்கிறது தான் ஊழியம், நீங்கள் செய்கிறது வியாபாரம்னு சொல்லுவாங்க. ஏன் அது வியாபாரமாக? அதில் லாப நோக்கு இருக்கான். அதனால் லாப நோக்கு இருக்கிறதுனால அது வியாபாரமாக. லாப நோக்கு இல்லாமல் செய்கிறது பேர் தான் ஊழியம். நாங்கள் வாங்கின பொருளை வாங்கின விலைக்கே கொடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு சேவை செய்கிறது. சேவை செய்கிறதுக்கு யாராவது காசு கொடுத்தா தான் அந்த சேவையை இலவசமாக செய்ய முடியும். யாருக்கும் காசை இலவசமாக கொடுக்கறதில்ல. அதனால் அந்த பொருளை லாபத்துக்கு விற்றா தான் அந்த காசை வச்சு தான் அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த காசை வச்சு தான் அவ்வளோ புக்ஸ் பப்ளிஷிங்க்கு யூஸ் பண்ணணும், அந்த காசை வச்சு தான் ஃபர்தராக டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியிருக்கும். இப்போ இந்த யாருமே இங்கே சும்மா காசு கொடுக்க போகிறதில்ல. இப்போ நான் கொடுக்குற காசு அவ்வளவுமே அந்த பணத்தை எல்லாமே அந்த ஊழியத்திலே பயன்படுத்தினா கூட அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் இது லாப நோக்கோடு செய்கிறது, அதனால் அது ஊழியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் என்கிறத மறந்துட்டு பேசுகிற பேச்சு இது. பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர், கர்த்தர் அதெல்லாம் சந்திப்பார் பிரதர்னு சொல்லிட்டு போகிறது நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சந்திப்பார் உண்மைதான். ஆனால் நாம் கொடுக்க வேண்டியது நாம் கொடுக்கணும். இப்போ இந்த வார்த்தையை ஊழியமாக செய்யுங்கன்னு சொல்லுகிற வார்த்தையை அவங்க அதாவது மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயம், தனக்குன்னா ஒரு நியாயன்ற அந்த ஒரு தோரணையிலேயே எப்போவுமே பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். இந்த பிரச்சனை அதிகமாய் வளர்ந்து வரும் நாடுகளில் தான் இருக்குது, வளர்ந்த நாடுகளில் இல்லை. அங்கே இந்த மாதிரி மனப்போக்கே கிடையாது. ஆனால் இங்கே தான் அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே ஜனங்க மத்தியில் இந்த மாதிரி ஊழியமாக செய்யுங்க, நீங்கள் லாப நோக்கோடு செய்தீங்கன்னா அது ஊழியமாக செய்யலை, அது வர்த்தக நோக்கத்தோடு செய்கிறீங்க, அது ஊழியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க தங்களுக்குன்னு வரும்போது அதை மாற்றி பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரருடைய சபையில் நடந்த ஒரு சம்பவம் இது. அவர் போய் ஒரு பிரபலமான ஒரு ஊழியரை தன்னுடைய சபையில் ஒரு 3 நாள் கூட்டம் பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். அந்த பிரபலமான ஊழியர் தனக்கு போக்குவரத்துக்கு இவ்வளோ செலவாகும், தன்னோட யார் யார் வரப்போகிறாங்க, மியூசிஷியன்ஸ், அவர் பாட்டெல்லாம் பாடி ஊழியம் செய்கிறவர், அதனால் தன்னோட இசை வாசிக்கிறவங்க யாரெல்லாம் வரப்போகிறாங்க, அவங்க இத்தனை நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும், இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு ப்ளஸ் இவ்வளவு காணிக்கை ஆகும் என்று சொல்லி ஒரு அமௌண்ட்டை சொல்லி இவ்வளோ அமௌண்ட்டு இருந்ததுன்னா நான் வர்றேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஊழியக்காரருக்கு அது ஒரு பெரிய அஃபென்ஸாக போச்சு. அவர் என்கிட்ட அதை பற்றி ரொம்ப புலம்பி தள்ளினார்.
பாருங்கள் பிரதர், ஊழியம் இப்படி ஆகிப்போச்சு, அமௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி இந்த அமௌண்ட் கொடுத்தா நான் வர்றேன்னு சொல்கிறாங்க பிரதர், இவங்கெல்லாம் ஊழியக்காரரான்னு சொல்லி நொந்துக்கிட்டார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்தை பற்றி பேசும்போது, பாருங்கள் பிரதர், ஜனங்க வர்றாங்க போகிறாங்க, இங்கே எவ்வளோ செலவாகுதுன்றதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாங்க, இத்தனை ஏசி ஓடுது, இதுக்கு கரண்ட்டுக்கு பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், நான் வரி கட்டணும், நான் இதை செய்யணும் அதை செய்யணும், மெயின்டெனன்ஸுக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளவு ஊழியத்தில் செலவு இருக்குன்றதை பற்றியே கவலைப்படாமல் ஜனங்க அவங்க பாட்டுக்கு வராங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க பிரதர்னு சொல்கிறார். இப்போ இவருடைய தேவைகளை அவங்க சந்திக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறார். ஆனால் அடுத்தவர்களுடைய தேவைக்கு இவர் காசு கொடுக்கறதுக்கு இவருக்கு மனசு இல்லை. அதை ஊழியமாக செய்யணுமா, அதை கத்தர் பார்த்துக்குவாராம். ஆனால் இவர் ஊழியத்தை கத்தர் பார்த்துக்க மாட்டாராம், ஜனங்க பார்த்துக்கணுமா. ஒரே வாய் தான் பேசுது. அதை அங்கே பேசும்போது வேறு மாதிரி பேசுது, தனக்குன்னு பேசுனா வேறு மாதிரி பேசுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி மனப்பான்மை வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கிற ஒரு குறைபாடு. இதை நாம் கம்ப்ளீட்டாக எடுத்து போடணும். பணத்துக்கு உண்டான மதிப்பை நாம் கொடுக்குறவர்களாக இருக்கணும். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னு சொன்னால், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லும்போது பணத்தை பற்றின ரகசியம் என்னன்னு சொன்னால், இதை உண்டு பண்ணினது தேவன். இதை நம்மால் மாற்றவே முடியாது. பணம் என்கிற காரியத்தை தேவன் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை ஒரு தங்கும் பொருளாக ஏற்படுத்தாமல் அதை ஒரு புழங்கும் பொருளாக ஏற்படுத்தியிருக்கிறார். பணம் எங்கேயுமே ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. அது பாட்டுக்கு அது சர்க்குலேஷனில் வரணும். மணி இஸ் மென்ட் டு சர்க்குலேட், நாட் டு பி ஸ்டோர்டு. இப்போது பணத்தை புழங்கும் பொருளாய் தேவன் ஏற்படுத்தியிருக்கும்போது அதை நாம் விளங்கி கொள்ளாமல் நாம் செய்யும்போது காரியங்கள் நிறையா பாதிப்புக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நிறைய ஊழியங்கள் இருக்குது. அந்த ஊழியங்களுக்கெல்லாம் தாய் ஊழியமாக எது இருக்குதுன்னு சொன்னாக்க ஸ்தல சபை. அந்த ஸ்தல சபையை சார்ந்து தான் மற்ற ஊழியங்கள் எல்லாம் வளரும். இப்போ மிஷினரி ஊழியங்கள் இந்த ஸ்தல சபையிலிருந்து வெளியே புறப்பட்டு போகிறவங்க தான் மிஷினரி ஊழியங்கள். இசை ஊழியம் இந்த ஸ்தல சபையினுடைய ஊழியங்களில் இசை வாசித்து அதை அந்த வகையில் அந்த ஊழியத்தை தாங்குகிறவங்க இசை ஊழியம் செய்கிறவங்க, பாடல் பாடுறவங்க, இலக்கிய ஊழியம், எல்லா விதமான ஊழியமும் இதுக்குள்ளேயே தான் வரும். ஆனால் இது இந்த ஸ்தல சபை தான் எல்லாத்துக்கும் தாய் ஊழிய, அதாவது சென்ட்ரலாக இருக்கிறதுனால பணமும் இங்கே தான் வரும், சபைக்கு தான் வரும். இந்த சபையில் வந்து தான் அது மற்ற ஊழியங்களுக்கு போகிறதா இருக்கும். இதை நாம் புரிந்து கொண்டு இதை புழக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்று புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்தளிக்கிறவர்களாக இருக்கும்போது மற்ற ஊழியங்களும் கூட சேர்ந்து வளருகிறதா இருக்கும். அதை மறந்துட்டு சபை நடத்துகிறவங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சபையில் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனேயே அவங்க புறப்பட்டு போய் இன்னொரு சபையை நிறுவுகிறதுல தான் முழு கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அடுத்த சபை நிறுவுகிறது, அங்கே முடித்த உடனே அடுத்த சபை நிறுவுகிறது, அங்கே முடித்த உடனே இன்னொரு சபை நிறுவுகிறது. ஸோ சபையாக சபை ஊழியங்கள் வளர்ந்து வருகிறது. மற்ற ஊழியங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற ஊழியங்கள்லாம் தவித்து பணம் இல்லாமல் பாதிப்புக்குள்ளே வரதை பார்க்க முடியும். இது நான் மறுபடியும் சொல்கிறேன், வளர்ந்து வர நாடுகளில் மட்டும்தான் இருக்கிற ஒரு மனப்பான்மை. இங்கே என்ன நடக்குது, இப்போ நமக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை வந்து மொழியாக்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நல்ல புஸ்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. தமிழில் மட்டும் வாசிக்கிறவங்களுக்கு, ஆங்கிலம் பழக தெரியாதவங்களுக்கு அந்த அறிவு எட்டாமலே போயிடும். இப்போ அந்த புஸ்தகங்களை தமிழில் மொழியாக்கம் பண்ணணும்னு சொன்னாக்க பணம் செலவாகும். மொழியாக்கம் பண்ணுறதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க அதுக்குன்னே திறமை உள்ளவங்க, அதுதான் அவங்க தொழிலே. இத்தனை நாளில் அதை பண்ணி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. மாத கணக்கில் நாட்கணக்கில் இத்தனை நாளில் அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், இதை ஊழியமாக செய்கிறவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆன டீச்சருங்க, ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸருங்க, ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் இதை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்கன்னு சொன்னால் எல்லாராலையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எல்லாரும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஆங்கிலத்தில் ஹீ கிக் த பக்கெட்னு ஒரு வாக்கியம் இருக்குது. ஹீ கிக் த பக்கெட்டை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவன் பக்கெட்டை எட்டி உதைத்தான்னு சொல்லக்கூடாது. ஹீ கிக் த பக்கெட்னா என்ன அர்த்தம்னா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை அர்த்தத்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணும் மொழியாக அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாது.
இது விஷயம் தெரியாதவங்களெல்லாம் நம்ம இதில் ஈடுபடுத்தும் போது அந்த டிரான்ஸ்லேஷனுடைய தரம் அடி வாங்கும். ஸோ தமிழில் அதை வாசிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இன்றைக்கி கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆங்கில புஸ்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது தமிழில் வாசிக்கவே முடியாது. அது அவ்வளோ கொடுமையாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், பணம் இல்லாமல் அதை செய்யணும்னு செய்கிற முயற்சி. பணம் இல்லாமல் செய்கிறதுக்கு முயற்சி, அதை ஊழியமாய் செய்யணும்னு ஊழியமாய் செய்கிறவங்கள கொண்டு செய்யும்போது அது அந்த ஊழியம் கெட்டு போகிறது நம்ம பார்க்குறோம். அது வளர்ந்து வருகிறதுக்கு உண்டான காரியம் கிடையாது. இதே காரியம் பணத்துக்கு மதிப்பு கொடுத்து அதாவது கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து அந்த ஊழியத்துக்கு எவ்வளோ பணம் செலவாகுது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி செய்யப்படுகிற காரியங்களும் இருக்குது. நம்ம மேலை நாடுகளுக்கு போனோம்னா அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் படி தான் அது வேலை நடக்கும். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே எவ்வளோ கொடுக்க வேணுமோ அந்த பணத்தை கரெக்டாக செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு பின்பு ராயல்ட்டி ஏதாவது உண்டுனாலும் வருஷம் அல்லது மாதம் அந்த ராயல்ட்டி வந்துக்கிட்டு இருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போகும். ஆனால் வளர்ந்து வர நாடுகளில் அந்த கண்ணோட்டமே கிடையாது. அதுக்கு பதிலாக ஊழியமாய் செய்யுங்கன்னு சொல்லி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பணத்தை கொடுத்தோம்னா அது ஊழியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான அபிப்பிராயம். நாம் இந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலேருந்து நாம் வெளியே வரணும். நம்ம பணத்தை மதிக்க வேண்டியதுக்கு அதிகமாக மதிக்கிறது தப்பு. அப்படி மதிக்க வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக அதை மதிக்க வேண்டிய விதத்தில் நாம் மதிக்கணும். அது ஒரு புழங்கும் பொருளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சபை ஊழியம் மட்டும் இல்லை, இசை ஊழியமாக இருந்தாலும் சரி, இலக்கிய ஊழியமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எல்லா ஊழியமும் சேர்ந்து வளர முடியும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், கிறிஸ்தவ இலக்கியத்துக்கும் மற்ற இலக்கியத்துக்கும் பாருங்கள். மற்ற இலக்கிய வேலைகளை விட கிறிஸ்தவ இலக்கிய வேலைகள் ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். இசை ஊழியத்தை எடுத்து பாருங்கள். செக்குலர் மியூசிக்கும் கிறிஸ்டியன் மியூசிக்கும், செக்குலர் மியூசிக் எங்கேயோ இருக்கும், கிறிஸ்டியன் மியூசிக் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பணத்தை புழங்கும் பொருளாய் நாம் பயன்படுத்தாமல் அதை ஒரே ஒரு ஊழியத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஊழியங்களை நம்ம அதெல்லாம் ஊழியமாக செய்வாங்க பிரதர்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வருகிற வினை. நாம் இதிலேருந்து வெளியே வரணும். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொன்ன சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் இப்படி சொல்கிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 11ஆவது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று சொல்லுகிறான். ஸோ பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் உண்மைதான். ஆனால் என்ன செய்யக்கூடாதான்? பணத்தை நம்பக்கூடாதான். உலகம் பணத்தை நம்புது, தெய்வமாக நம்புது. ஆனால் நாம் பணத்தை நம்பக்கூடாது. அதுக்கு பதிலாக பணத்தை தருகிற தெய்வத்தை நம்ப வேண்டாம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் உண்மைதான். ஆனால் அந்த காரியம் வாய்க்கிறது கர்த்தரால தான் வாய்க்கும் என்கிறது சத்தியம். பணம் இருந்தால் நீங்கள் பிள்ளைய பெரிய காலேஜில் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி தந்தால் தான் முடியும். பணம் இருந்தால் பிள்ளைக்கு நீங்கள் ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி கல்யாணம் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையணும்னு சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய அது ஆசீர்வாதமாக அமையாது. ஸோ காரியம் வாய்க்கிறது தேவனால் தான் வாய்க்கும், பணத்தினால இல்லைங்கிறது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். நம்ம மத்திய 19ஆவது அதிகாரம் 24வது வசனத்தில் அதை பார்க்குறோம். இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. எப்படி ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி சீஷர்கள் கூட இருந்த சீஷர்களே மிகவும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. மத்திய 19ஆவது அதிகாரம் 24வது வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னது? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறத விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது எளிதாக இருக்கும்னு சொல்கிறார். ஊசியின் காதில் நூலை கோர்க்கிறதுக்குள்ளே நாம் படுற பாடு நமக்கு தான் தெரியும். ஆனால் அந்த ஊசியின் காதில் அவ்வளோ பெரிய ஒட்டகம் நுழைய முடியுமான்னு பார்த்தோம்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிக்கிறது சாத்தியமே இல்லாத காரியம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலே அது இன்றைக்கி கூட நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு விதவிதமான அர்த்தங்களை இன்றைக்கி ரொம்ப நூதனமான அர்த்தங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா, ஊசியின் காதுன்னா நீங்கள் லிட்ரலாக கையில் இருக்கிற ஊசி, துணி தைக்கிற ஊசியை பற்றி நினைக்காதீங்க. அவர் அந்த ஊசியை பற்றி பேசலை. பட்டணத்தின் வாசலில் பெரிய வாசல் இருக்கும், அந்த பெரிய கதவு இருக்கும், அதை எப்போவுமே திறந்து வைக்க மாட்டாங்க. ஆனால் அதில் மனுஷர்கள் உள்ளே போகிறது வர்றதுக்கு, சின்ன வண்டிங்க போகிறது வர்றதுக்குன்னு சொல்லி சின்ன கதவு இருக்கும். அந்த சின்ன கதவுக்கு பேர் ஊசியின் காது. ஸோ பெரிய ஒட்டகம் அந்த சின்ன கதவு வழியாக வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வந்துடலாம். அந்த தான் சொன்னார், ஊசியின் காதில் நுழையிறது எவ்வளோ கஷ்டமோ அதே போல் இவங்க நுழையிறது கஷ்டம்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ இதே விளக்கத்தை நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம்னா அங்கே செட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் ஒட்டகத்தை பற்றி இன்னொரு காரியம் சொல்கிறார். நீங்கள் கொசுக்கள் இல்லாதபடி வடிகட்டிட்டு ஒட்டகத்தை முழுங்குகிறவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். கொசுக்களை இல்லை, உள்ளுண்டு கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டிடுறாங்களாம். ஆனால் ஒட்டகத்தையே முழுங்குறாங்கன்னு சொல்கிறார். இப்போ ஊசியின் காதில் ஒட்டகத்துக்கு அந்த கதை சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு என்ன கதை சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் நம்ம வேதத்தின் காரியங்களை எடுத்து கதை திரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது சாத்தியம் இல்லாத காரியம், அது எவ்வளவு சாத்தியம் இல்லைன்றதை காண்பிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொன்னார். நம்ம அதை அப்படி தான் புரிந்து கொள்ளணும். ஸோ ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்? அப்போ ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். 3 சுவிசேஷங்களில் இதே சம்பவம் வருது. ஒரு வாலிபன் ஆண்டவர் இடத்துல வர்றான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய சொல்லியிருக்குதப்பா, அதெல்லாம் செய்யன்னு சொல்கிறாரு. இவன் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அப்போ நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினா போய் உனக்கு அதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால மனம் மடிவுள்ளவனாக திரும்பி போனான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவன் போனதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. ஓகே, இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்களில் வருது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆண்டவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்துலேயும் ரெப்பிட்டிஷன் மாதிரி வருகிறது காரியத்தில். இதற்குண்டான விளக்கத்தை அதுக்கு இடை சொற்களாக உள்ளே வச்சு மறைச்சி வச்சிருக்கிறார். தேடுறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி வச்சிருக்கிறார். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசித்துட்டு நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏற்கனவே கேட்டதெல்லாம் கேட்டது மாதிரி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஸ்பீடாக வாசிச்சிருவீங்க. லூக்காவுக்கு வந்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க 2 பேர் சொன்னதே மறுபடியும் 3வது ஆள் சொல்கிறது மாதிரி இருக்கும். அதனால் அதை இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக வாசித்து கடந்து போயிடுவீங்க. இந்த 3 காஸ்பலுக்கு பேர் சினாப்டிக் காஸ்பல், சிமிலராக இருக்கிற காஸ்பல்ஸ், அதனால் அதுக்கு பேர் சினாப்டிக் காஸ்பல். ஸோ மத்தேயுல வாசித்தது நம்ம மார்க்கில் வாசித்ததுக்கு ஒரே மாதிரி இருக்குது. 2த்தையும் வாசித்துட்டு லூக்கா வாசிக்கும் போது அது ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஈஸியாக கடந்து போயிடணும். ஆனால் இங்கே தான் ஆண்டவர் அதை மறைச்சி வச்சுருக்கிறார். மத்தேயுல சொல்லலை, லூக்காவில் சொல்லலை, இடையில் இருக்கிற மார்க்கில் தான் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறார். மார்க்கில் கூட அந்த விளக்கத்தை சொல்லும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னால் 23வது வசனமும் 25வது வசனமும், மார்க் 10, 23, 25 இந்த 2 வசனங்களும் மத்தேயிலையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. அந்த என்ன வசனம்? அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். ஸோ இதே வார்த்தைகளை நீங்கள் மத்தேயிலையும் பார்க்கலாம், லூக்காலையும் பார்க்கலாம். இது என்ன 2 வசனம்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 23வது வசனம், 25வது வசனம். ஆனால் இடை சொற்களாய் நடுவில் வர 24வது வசனத்தில் இதற்குண்டான விளக்கம் இருக்குது. 24வது வசனம் என்ன சொல்லுது? சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 25வது வசனம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்னு சொல்லுகிறார். ஸோ இப்போ இதுக்கு விளக்கம் என்னது? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போவது எளிதாக இருக்க கடினமாக இருக்கும்ன்றது இல்லை. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது
அவ்வளவு கஷ்டமாயிரு, அது வந்து அரிதான காரியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இந்த வாலிபன் வருத்தப்பட்டு திரும்பி போனான். இவன் ஏன் வருத்தப்பட்டு திரும்பி போனான்? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால வருத்தப்பட்டு திரும்பி போனான்னு சொல்லிடு. இப்போ இவன் ஒருவேளை தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று கொடுக்க சொன்னது அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் திரும்ப போனான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த 24வது வசனம், மார்க்கு 10:24, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதாக இருக்குன்னு சொல்கிறார். எவ்வளவு அரிதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை ஒட்டகமும் ஊசியின் காதையும் பற்றி பேசுகிறார். இப்போ இந்த வாலிபன் அந்த வருத்தப்பட்டு திரும்பி போனான்னு சொல்லும்போது ஈவன் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவனாக இருந்தான்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? நமக்கு எப்படி இது கன்ஃபார்மாக தெரியும்? நமக்கு எப்படி கன்ஃபார்மாக தெரியும்னு சொன்னாக்க, இப்போ இந்த வாலிபனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ வந்து இன்றைக்கி ராத்திரி செத்து போக போகிற, ஸோ நீ உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு, பரலோக ராஜ்யத்தில் உனக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும்னு இப்போ சொன்னார்னு வச்சுக்கோமே. அவன் நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கறதுக்கு தயங்கி இருக்கவே மாட்டான். நீங்களும் நானுமா இருந்தால் கூட சரி, நாளைக்கு நீ இருக்க மாட்டேப்பா, இன்னையோட லாஸ்ட்டு, ஸோ இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருந்தோம்னு சொன்னால் நாமும் கூட செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்திருப்போம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் நாளைக்கே இருக்க போகிறேன், நாளன்னைக்கு இருக்க போகிறேன், அடுத்த வருஷம் இருக்க போகிறேன், அடுத்த 10 வருஷம் இருக்க போகிறேன், இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்துட்டு நான் எப்படி இருக்கிறதுன்றது தான் கொஸ்டின். அப்போ நான் யாரை நம்புகிறேன்? தேவனை நம்புகிறேன்னா ஐஸ்வர்யத்தை நம்புகிறேன்னா? இங்கே தான் காரியம் வெளிப்படுது. அந்த வாலிபன் வருத்தப்பட்டு திரும்ப போனதுக்கு காரணம் அவன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவனாக இருந்தான்னு ஆண்டவர் காட்டுறார். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது அரிதாக இருக்குது. இதை விளங்கி கொள்ளணும்னு சொன்னால், நம்ம எப்பவுமே பணம் இல்லைன்னா தேவன் மேலே உள்ள நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இது ஒரு உண்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதத்தில் 14வது வசனத்தில் இப்படி இருக்குது. சங்கீதம் 10:14, அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் காண்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் அப்படிங்கிறது வசனம். டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் 20 லட்ச ரூபா இருந்தால் தாங்க உங்களை காப்பாற்ற முடியும், அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 10 பைசா இல்லைன்னு சொன்னால், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் விற்று நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன்னா கூட 5 லட்சம் கூட தேராது, ஆனால் 25 லட்ச ரூபா வேணும்னு சொல்லும்போது, நான் ஆண்டவரே நான் காப்பாற்றுங்கன்னு நான் போய் நிற்கும்போது, தெய்வத்தை நான் முழுமையாக நம்பி கர்த்தரை விட்டால் எனக்கு கதியே இல்லைன்னு போய் நிற்கிறவனா இருப்பேன். ஸோ ஏழையானவன் என்ன செய்கிறானா, தன்னை தேவனுக்கு ஒப்புவிக்கிறானா. ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு நீதிமொழிகள் 18:11 சொல்லுது. நீதிமொழிகள் 18:11, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு 25 லட்ச ரூபா செலவாகும், 25 லட்ச ரூபா இருந்தால் உங்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டார். என்கிட்ட அக்கௌண்ட்லேயே, என்னுடைய எஸ்பி அக்கௌண்ட்லேயே 50 லட்ச ரூபா இருக்குது, அது இல்லாமல் எனக்கு ஏராளமான சொத்து இருக்குது. இந்த 25 லட்ச ரூபாய் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் டாக்டர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர், அது எவ்வளோ செலவானாலும் சரி, நீங்கள் வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஜோம் பண்ணுவேன். நான் ஜோம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி கிளம்ப போகிறேன். நான் எப்படி ஜோம் பண்ணுவேன்னு யோசித்து பாருங்கள். அந்த காசே இல்லாதவன், ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை, 25 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிப்போம், அவன் ஜோம் பண்ணுகிற அந்த ஜபத்துக்கும் இந்த ஜபத்துக்கும் ஒப்பிட்டு பாருங்கள், வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஸோ ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறது ஈஸி. ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு அவன் பார்வையில் அது உயர்ந்த மதில் போல் இருக்குமா. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது இருக்கிறதுனால எனக்கு சேஃப்டின்னு சொல்லி ஒரு தைரியமாக இருப்பான். அவன் கர்த்தரை நம்புகிறதுன்றது ரொம்ப கடினமான காரியம். பணம் இல்லாதவன் கர்த்தரை நம்புகிறதுன்றது யதார்த்தமான காரியம், அது டக்குன்னு அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் பணம் இருக்கிறவங்க பணத்தை தாண்டி கர்த்தரை நம்புறதுங்கிறது ரொம்ப வித்தியாசமான காரியம், அது ரொம்ப கஷ்டமான காரியம், அது அரிதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்போ பவுல் இந்த ஆலோசனை சொல்லுகிறத பார்க்குறான். தீமோத்தேயை பார்த்து ஐஸ்வர்யம் இருக்கிறவங்களுக்கு நீ இந்த கட்டளை கொடுன்னு சொல்கிறான்.
என்னன்னு கட்டளையிடணுமா? 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தில், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கும் சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவங்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ நாம் நம்புகிற நம்பிக்கை பணத்தின் மேலே இருக்கக்கூடாது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், உண்மைதான். ஆனால் பணத்தை தாண்டி பணத்தை கொடுக்கிற தேவன் மேலே தான், காரியத்தை சித்திக்க பண்ணுகிற, காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் மேலே தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கும். அதுதான் சரியான காரியமாக இருக்கும். பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம், உண்மைதான். ஆனால் காரியம் வாய்க்கணும்னா யாரால் தான் வாய்க்கணும்? தேவனால் தான் வாய்க்கணும். அப்போ நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேலே இருக்கக்கூடாது. பணம் இருந்தால் சாதிச்சிடலாம்னு இல்லை, பணம் இருந்தாலும் தேவன் அதை வாய்க்க பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறத அறிந்தவர்களாக நாம் செயல்படணும். ஸோ பணம் இருந்தால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எப்படியாவது கொஞ்சம் பணம் வேணும், என்ன செய்தாலாவது கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி உலகம் பணத்தின் பின்னாடி ஓடுறதை பார்க்குறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்படி பணம் இல்லாதவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறதை பற்றி பேசும்போது இப்படி சொல்லுகிறான். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6லேருந்து 11 வரைக்கும் பணம் இல்லாதவர்கள் பணத்தை தேடும்போது அவர்களுக்கு அவன் கொடுக்குற எச்சரிக்கையான வார்த்தைகளாக இருக்குது. 6வது வசனத்தில் இருந்து, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் சமாதான விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறேன். இந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் பணத்தை தேடுறவங்களுக்கு, பணம் இல்லையே இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் இதெல்லாம் சரியாயிரும், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தோம்னா நம்ம இதை சாதிச்சிடலாம்னு சொல்லி தேடுறவங்களுக்கு அவன் கொடுக்குற ஆலோசனையாக இருக்குது. அதே சமயம் 17வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசம் சொன்னால் ஏற்கனவே பணம் இருக்குது, இவங்க பணத்தை இன்னும் பணம் இருந்தால் இது செஞ்சிடலாமேன்னு சொல்லி பணத்துக்கு பின்னாடி ஓடலை. பணம் இருக்குது, பணம் இருந்து செயல்படுறவங்க பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் செயல்படணும்னு சொல்லி 17லேருந்து 19 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்கிறத பார்க்குறோம். ஒரே வேத பகுதி தான், 6லேருந்து 19 வரைக்கும் ஒரே வேத பகுதி தான். ஆனால் 6லேருந்து 11 பணம் இல்லாதவர்களை சொல்லுகிறான், 17லேருந்து 19 பணம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் நம் நம்பிக்கை எது மேலே இருக்கக்கூடாது? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கக்கூடாது. அதை வாய்க்க செய்கிற அந்த தேவன் மேலே தான் இருக்கணும். ஸோ ரெண்டு காரியத்தில் என்னன்னு சொன்னால், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், அதனால் பணத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதை எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கிறவர்களாக இருக்கணும். அதே சமயம் உலகம் பணத்தை அதிகமாக மதித்து பணத்தை தெய்வமாக நம்புகும்போது நாம் பணத்தை அப்படி நம்புகிறவர்களாக இராமல் பணத்தை கொடுக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனையே நம்புகிறவர்களாக இருக்கணும். இதுதான் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்கிறத குறித்து சாலமோன் கொடுக்கிற ஆலோசனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 2 பாடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.